என்னையும் உங்களையும் ஒன்றிணைக்கின்ற தமிழுக்கும் தமிழ் அன்னைக்கும் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். அந்த வகையில் எங்களுக்கு நீங்கள் வழங்கி வருகின்ற அளவற்ற ஆதரவிற்கு மனமார்ந்த நன்றிகள். ஒரு சிறிய விடயத்தை மாத்திரம் உங்களிடம் முன்வைத்துவிட்டு விடைபெறுகிறேன். என்னவென்றால், கடந்த 2 நாட்களுக்கு முன்பு ஒரு மரண வீடுகளுக்கு சென்றிருந்தேன். அந்த வீட்டிலே ஒரு முதியவர் இறந்திருந்தார். அந்த மரணம் நிகழ்ந்த விதத்தை கேள்விப்புற்று ஆச்சரியமடைந்தேன். அவர் பல உறவுகளையும் சொந்தங்கள் எல்லாவற்றையும் கொண்டிருந்தும் அவர் சாப்பாடு இல்லாமல் 3 நாள் பட்டினியாக இருந்தே மரணம் அடைந்திருந்தார். உண்மையில் அந்த நிகழ்வை பார்க்கும் பொழுது மிகவும் வேதனையாக இருந்தது. காரணம், அவர் இறந்த பின்னர் அந்த மரணச் சடங்கினை நடாத்துவதற்கு பலர் ஆயிரக்கணக்கில் கூடியிருந்ததுடன் பல லட்சம் ரூபாய் செலவுகளை செய்து அந்த உடலை அடக்கம் செய்தார்கள் அவருடைய உறவுகள். பாருங்கள், உயிரோடு இருக்கும் பொழுது ஒரு நேர உணவினை வழங்கி அவருக்கு அந்த உயிரை காப்பாற்ற முடியாத நபர்கள் அவர் இறந்த பிறகு லட்சக்கணக்கில் மற்றவர்கள் முன் நான் தான் இதை செய்தேன் என்ற பெயரையும் புகழையும் பெற்றுக்கொள்வதற்கு முன்வருகின்றார்கள். மிகவும் கவலையாக இருந்தது. இந்த நிலையை நாங்கள் எமது சமுதாயத்திலிருந்து அகற்ற வேண்டும். அதற்கு நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து உங்களுடைய ஆதரவை வழங்க வேண்டும். நாங்கள் இந்த பூமியில் வாழப்போகின்ற நாட்கள் வெறும் 80 வயது மட்டும் வாழ்ந்தால் 25 தொடக்கம் 29,000 நாட்கள் மட்டுமே ஒரு மனிதன் இந்த பூமியில் வாழ முடியும். அதற்கிடையில் நாங்கள் புகழ், பணம், பட்டம், பதவி என்று ஆஸ்தி இவைகளையெல்லாம் நாங்கள் கொண்டு போகப் போவது இல்லை. ஆம் உறவுகளே, தயவு கூர்ந்து பசியால் பட்டினியால் வாடுகின்றவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டுங்கள். கடவுள் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். இவ்வாறு யாரையும் இறந்துவிட செய்யாதீர்கள் என கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி.